ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் மட்டன் எடுத்துருக்கோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், பல்லாரி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதோட பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம லைட்டாக வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறினதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு லைட்டாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம்ல மட்டன், அதை அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். நல்லா கை விடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஒரு 5-6 புதினா போட்டுட்டு வாசனைக்காக தான் நம்ம போடுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் பொடி, மல்லிப்பொடி, வத்தப்பொடி, உப்பு அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்படி கிண்டி விடும்போது மசாலா நல்லா சேர்ந்துடும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் மேலாப்பில் மல்லி இலையை தூவி விட்டு நம்ம இறக்கிட்டோம்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எல்லோரும் சாப்பிட்லாம்.